ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா அலசி ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கோங்க. எனக்குமே மஞ்சள் போட்டு அலசுனா அதில் இருக்க ஏதாச்சும் கிருமி எதனா இருந்துச்சுன்னா கூட போயிடும். அதுக்காக தான் இதை வந்து இந்த கொரோனா டைம்லேருந்து நிறைய பேர் இது மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். மஞ்சள் போட்டு கழுவணும். கழுவி நல்லா அலசி இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் தான் சிக்கன். ஓகே, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு செய்ய போகிறோம் இல்லையா, கிரேவி, சிக்கன் கிரேவி. அதுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து சமைக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அது மேலே கடாய் வச்சாச்சு. அது நல்லா ஈரமாக இருக்குது, அதெல்லாம் நல்லா காயணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகுது. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி வருது இல்லையா, அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், ஆயில். நாங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோம், அந்த கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆயில் தான். தமிழ்நாடு அரசுன்னு போட்டுக்குவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகணும். நல்லா காயணும் அந்த எண்ணெய். நல்லா காஞ்சு இருக்கு. இப்போ வந்து இந்த கடுகு போடுறோம். அது நல்லா பொரியுது பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன். இந்த பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க, அதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது ஆனியன். இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கணும். சால்ட் எதுக்காக போட்டோம்னா, டக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துக்காம ஒரு குவிக்காக வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கிடும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கம்பெனியோட கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன கேஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க ஸ்டவ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சமையலுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஸோ அரைக்கீரை தான் ஹாஃப் ஸ்பைனாச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த ரெசிபியும் தனியாக வீடியோவில் வந்து போடுறோம். அதுவும் யாராச்சும் சமைக்க கற்றுக்கணும், எனக்கு அரைக்கீரைலாம் சமைக்க தெரியாது, இந்த ஹாஃப் ஸ்பைனாச்னால் எப்படி செய்யறது அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஓகே, இது ஒரு தனி வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி செய்யறதுன்ட்டு. இப்போ வந்து இந்த சிக்கன் கிரேவி செய்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டுட்டு
இப்போ பாருங்கள் நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் ரொம்ப நல்ல ஒரு சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இன்றைக்கி எங்கள் மம்மியோட சமையல் தான். ஸோ எங்கள் மம்மி ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் கூட சமைக்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்கிறேன், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். சமையல்லாம் அடி தூள் அந்த லெவலில் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுடைய சமையலும் நிறைய பேர் விரும்பி அப்படியே சாப்பிடுவாங்க. வாவ், மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. சமையலில் வந்து மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட தனியா பவுடர் இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நீங்கள் நிறைய காரம் போட்டு தான் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நாங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாகவே காரம் இருக்கட்டும்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா அப்போ தான் அந்த கறி வந்து நல்லா, அந்த சிக்கன் கறி வந்து நல்லா வேகும். வாவ், எத்தனை பேருக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு சிக்கன் ஃப்ரை பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி, இந்த கருவேப்பிலை அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கலக்கிடுவோம் நல்லா. அப்போ அந்த கல்லுப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடும் அந்த குழம்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி சமைக்கிறது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி தான் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவிலாம், சிக்கன் ஃப்ரைலாம் சமைச்சிக்கணும். இதுவே நல்லா சுண்டிடுச்சு அப்படின்னா அது சிக்கன் ஃப்ரை. கொஞ்சம் மீடியமான ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு, திக்னஸ் அப்படின்னா அது சிக்கன் கிரேவி. கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா அது சிக்கன் குழம்பு. தட்ஸ் இட். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போது சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி சிக்கன் குழம்பு சமைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேற ஒரு நல்ல கண்டென்ட்டில் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. இது நீங்கள் இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பாய்.